சூர்யாட்ட கேட்டு உங்கள்கிட்ட வரேன் சார். சூர்யா, ஒரு பெரிய நெருக்கடியே அதிமுகவுக்கு பாஜகவால் வந்திருக்கா? ஷானவாஸ் வந்து ஒரு பட்டியலுக்கு கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அதான் அப்புறம் வந்து மாநில உரிமை சார்ந்த எல்லா விஷயத்திலையும் அதிமுக எங்களோட நின்றுருக்கு, நிற்கும். ஆனால் பாஜக நிற்குமானா அப்போ ஒரு முரண் வந்து தொடர்ச்சியாக இருக்கா? அதுதான் பிணைப்பு ஏற்படலைன்னு எங்கள் தலைவர் சொன்னார் அப்படிங்கிறாரு. அதாவது முரண்பாடுகள் இல்லாத கூட்டணியே கிடையாது. இவங்க வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை வந்து மையப்படுத்தியே பேசுறதுனால அந்த கூட்டணி வந்து நல்லா ஜெல்லாகலை, மக்கள்கிட்ட எடுப்படாது அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுல முதல்வர்லேருந்து கூட்டணியிலேருந்து எல்லாருமே தயாராக இருக்காங்க. இப்போ கூட்டணியில் இருக்கும்போதே பேசிய கருத்துக்கள்னு நிறைய சொல்லலாம். உதாரணமாக KN நேரு அவர்கள் வந்து ஒரு கூட்டத்திலே சொன்னார், காங்கிரஸ் வந்து தேவையில்லாத சுமை, அதை நாங்கள் ஏன் சுமக்கணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கூட்டணியில் இருக்கும்போது பல கருத்துக்கள் சொல்கிறது. இப்போ கூட ஆளுநர் ஷானவாசன் அவர்களுடைய கட்சி வன்னியரசு அவர்கள் சொல்கிறார், நாங்கள் 50 இடங்கள் கூட போட்டி போடுறதுக்கு தகுதியானது. எல்லாம் சமிக்கைகள், மெசேஜ் 234க்குமே சொன்னார், 234 போடலாம், 50 இடங்கள் கேட்குறோன்னு சொன்னாங்க. உடனே அது 50 இடங்கள் அதிகாரப்பூர்வமாக கேட்டதாக கணக்கில் அந்த மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றும் சொன்ன கருத்துக்களை மீண்டும் மீண்டும் சொல்லி இந்த கூட்டணியில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறதுனா எல்லா கூட்டணிக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா அவர்கள் இறுதியாக அறிவித்து விட்டார். EPS அவர்களோ நயினார் அவர்களோ அவர்களுடைய இணக்கம் எப்படி இருக்கு அப்படின்றது ஒன்று. இரண்டாவது, இவங்க சொல்றாங்க இல்லையா கூட்டணியில் இணக்கம் இல்லை, ஒற்றுமை. இப்போ ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு முயற்சியை அவங்க எடுக்கிறாங்க. அதை அவங்க கூட்டணியாக எடுக்கிறாங்களா? கிடையாது. திமுகன்ற கட்சி மட்டும் இருக்கு, கூட்டணி கட்சிகள்லாம் அதில் கலந்து கொள்ள கூட அழைக்கல. ஆனால் இந்த பக்கம் பாருங்களேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பயணம் மேற்கொள்றாருன்னா அது கூட்டணி இணக்கம் ஏற்படுவதற்காக பிஜேபியும் அங்கே சேர்த்து எங்க தலைவர்களும் போறாங்க. சின்ன வேறுபாடு எல்லா இடத்துலையுமே இல்லை. இப்போ நீங்க புதிதாக உருவாக்கப்பட்ட கூட்டணி, அவங்க எக்ஸிஸ்டிங் அலையன்ஸ், அப்ப நீங்க தான் ஜெல் ஆகிறதுக்கு அல்லது நீங்க அடுத்த கட்டத்தை எடுத்துட்டு போறதுக்கான தேவை இருக்கும். அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். அது வெளிப்படையா சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா கடந்த தேர்தலில் அனுபவம் எப்படி இருந்தது, எதிர்த்து பேசினது, அது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒற்றை எண்ணத்தில் பிரிந்து இருந்தால் அவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஒரு கூட்டணி அமைந்துருச்சு. நீங்க ஜெல் ஆயிடுச்சு, ஜெல் ஆகல அப்படின்றதுக்கு வந்து அதனால தான் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு வருடத்திற்கு முன்னாடியே அறிவிச்சிட்டார் அந்த இணக்கம் ஏற்படணும் அப்படின்றதுக்காக. இது வந்து பொதுவெளியில மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை, மாறி மாறி பேசிக்கிட்டும் இருந்தது தான். ஆனால் இன்னைக்கு சேர்ந்துருக்கோம். பட் இதே தானே எல்லா கூட்டணியில எல்லா கட்சிகளும் முந்தைய காலங்களில் நிலைப்பாடா இருந்தது. இன்னைக்கு ஒரு அணியாக சேர்ந்து விட்டோம். இன்னும் சில கட்சிகள் வருவதற்கு தயாராக இருக்கின்றாங்க. அதை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம். இப்போ மீண்டும் மீண்டும் நம்ம சொல்றது, இவர்கள் வந்து இந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை ஊதி பெரிதாக்குறது. இப்போ திமுகவில் இருக்கக்கூடியவர்களே பல இடங்கள்ல பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. இப்போ உதாரணமாக உள்ளாட்சி தேர்தலில் வென்ற உடனே இந்த VCK கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு போக வேண்டிய பதவிகளை கூட திமுகவினர் கொடுக்கல. முதல்வர் அவரே சொன்னதுக்கு அப்புறம் கூட அது நடைபெறாமல் இருந்தது. அப்போ வந்து இவங்க உரிமை குரலுக்காக இல்லை அவர்களோட உரிமைகளுக்காக என்ன பண்ணிட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே போனாங்க. அதனால இது என்னமோ ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு மான பிரச்சனையாக அந்த மாதிரி கொண்டு போறது வந்து அரசியல் களத்தில் எடுப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இன்னைக்கு வந்து அவர்கள் உண்மையிலே நான் சொல்றேன், முதல்வராகட்டும் இல்லை கூட்டணி கட்சிகளாகட்டும் பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி சேராது அப்படின்ற நம்பிக்கையில ரொம்ப ஜாலியா ஜெயிச்சிடலான் இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு கூட்டணி சேர்ந்து விட்டதுனால குறைந்தபட்சம் கெமிஸ்ட்ரி கூட நீங்க எடுத்துக்க வேண்டாம், அரித்மெட்டிக் எடுத்தாலே 13 இடங்கள், கெமிஸ்ட்ரி இன்னும் நல்லா இருந்ததுன்னா அதிக இடங்களை ஜெயித்திருப்போம் அப்படின்ற நிறைய சர்வே ரிசல்ட்ஸ் கூட நம்மளுக்கு வருது. இப்போ ஒரே ஒரு இறுதி கருத்து என்னன்னா, இப்போ 2021 தேர்தல் நம்ம அடிப்படையாக வச்சுக்கலாம். 21 தேர்தல் இன்னைக்கு இவர் சொன்னார் இல்லையா, மாநில உரிமைக்கு எதிரானது, நீட் விஷயம், மற்ற விஷயம், இது எல்லாமே தான் நீங்க சொன்னீங்க. எனக்கு ஒரு கேள்வி தான், 2021 நீங்க வைக்காத ஒரு விஷயத்தை 2026 வைக்க போறீங்களா? வைக்க போறது கிடையாது. அப்போ அன்னைக்கு எங்களுக்கு 39% கொடுத்த மக்கள் இன்னைக்கு அதை விட அதிகமாக கொடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். ஏன்னா 5 ஆண்டு நீங்க ஆட்சி செஞ்சீங்க. நீங்களே சொன்ன மாதிரி அரித்மெட்டிக் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்படின்னா அன்னைக்கு உங்களோட இருந்த பாமக இது வரைக்கும் அபிஷியலா சொல்லல, அதே போல அங்கேயும் தலைமை பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு. தேமுதிக இன்னும் உங்களுக்கு அப்ப இருந்த 21 உங்களோட இருந்த கூட்டணிங்கிற அடிப்படையில் சொல்றேன். திரு TTV தினகரன், திரு O பன்னீர்செல்வம் இவங்களெல்லாம் இப்போ நீங்க கூட்டணி அமைச்சு 2 மாசத்துக்கு பிறகும் என்ன நிலைப்பாடுன்னு சொல்ல முடியாத ஒரு சூழல். அப்படின்னா இந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ்ல இது எவ்வளவு தூரம் ஒர்க் ஆகுங்கிற ஒரு கேள்வி. கரெக்ட், அதான் சொல்லணும். இன்னும் 10 மாசம் இருக்கு. இது டூ ஏர்லின்னு சொல்றேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அலையன்ஸ் வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி 2021 சில கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வெளியே இருந்தது. புதிய தமிழகம் கட்சியை சேர்க்க முடியல. தேமுதிக கூட அமமுகவோட அலையன்ஸ் வச்சிருந்தாங்க. அவர்கள்லாம் இருந்திருந்தா ஒருவேளை இன்னும் பெட்டராக கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். அப்போ கடந்த தேர்தல்களில் பட்ட விஷயங்களை வந்து கருத்தில் கொண்டு இன்னும் கூட்டணி
கூட்டணியை வலுப்படுத்துறது, அதிக இடங்களை வெல்றது. இப்போ இன்னைக்கு கூட ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன், திமுக வந்து 100 தொகுதியில் வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ரிப்போர்ட் போயிருக்கு. அதனால தான் ஓரணியில் தமிழ்நாடு நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த ஓரணியில் தமிழ்நாடுன்னு நடத்துறதுல மக்கள் கிட்ட ஒரு எழுச்சி இருக்கா, ரிசப்ஷன் இருக்கா, அவர்கள் கொடுத்து வாக்குறுதிகள் சொல்லிட்டாங்கன்னா இன்னும் 10 மாத காலம் நிறைய விஷயம் இருக்கு. அதர் சைடு யோசிச்சீங்கன்னா இப்போ நீங்க 134 அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க நீங்களே சொல்ற மாதிரி ஆயிடுது. அதான் 100 தொகுதி வீக்கா இருக்குன்னு அவங்க சொல்றாங்களே, 200 இடம் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்ற இடத்துல 100 வீக்ன்றது நெகட்டிவ் தான். இரண்டாவது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கூட்டணி இல்லைன்றதை தாண்டி திமுகவினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அது வந்து நம்ம ஃபோக்கஸ்லேயே வரமாட்டேங்குது. ஏன்னா பிஜேபி எதிர்ப்புன்ற ஒரு நரேட்டிவ்லேயே இவங்க கட்டமைச்சிட்டு இருக்கிறதுனால திமுக எதிர்ப்புன்றது களத்தில் மக்கள் கிட்ட இருக்கா இல்லையான்றது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே மறுக்கிறாங்க. இல்லை அப்படி தெரிஞ்சிட்டா கூட பிஜேபி எதிர்ப்பு வச்சு அதில் நம்ம நீந்திடலாம்னு நினைக்கிறாங்க. கடந்த 4 தேர்தல்களில் மக்கள் வந்து நீங்கள் பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லி நீங்கள் வாக்கு வாங்கிட்டீங்க, இனிமேலும் அதில் வாங்க முடியாது அப்படின்றது எங்களுடைய கருத்து. அந்த அதே நரேட்டிவ்ல 26ல போய் நீங்கள் வெற்றி பெற முடியாது கேட்குறேன். 21ல் நீங்கள் வச்சதுக்கும் 26 வச்சதுக்கும் ஏதாச்சும் ஒரு மாநில உரிமை சொல்லுவீங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு, ஷானவாஸ் என்ன சொல்றாரு, ஹிந்தி சொல்லுவீங்க. இதை தாண்டி தமிழ்நாட்டுக்கு செஞ்சதுன்னு ஒரு 10 பட்டியல் போடுங்களேன்னு கேட்கிறாரு. 100 பட்டியல் போடலான்னு சொல்றேன். இப்போ ஒரு சொன்னாங்க 110 சொன்னாங்க. அந்த 110 நான் சொல்றேன். நீங்க வந்து திருமாவளவன் அவர்களும் திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியோட 10 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது நீங்க செஞ்ச விஷயங்கள், நாங்க 10 வருஷத்துல ஒரு எம்பி இல்லாம ஒரு மினிஸ்டர் இல்லாம செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள், நிதி ஒதுக்கீடு ஆகட்டும், மெடிக்கல் காலேஜ் கொடுத்ததாகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், எல்லா விஷயத்திலும் நம்ம ஒப்பீடு போடலாம். தாராளமா நாங்க தயாரா இருக்கோம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். ஷியாம் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். ஷியாம், இன்னைக்கு 2 அம்சங்களா பேசுறோம். முதல்ல திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு 2வது கட்ட பரப்புரையில திமுக கூட்டணி குறித்தும் பேசுறாரு. திருமாவளவன்ட்ட கேள்வி எழுப்புறார், எங்க கூட்டணியில இணக்கம் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை, அப்புறம் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு கூட்டணி ஆட்சிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு, ஆனா வெளியில அதை நீங்க சொல்லலை. திரு சண்முகம் பத்தியும் சொல்றாரு, அவருடைய விமர்சனங்கள் இதெல்லாம் முன்வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க திரு எடப்பாடி பழனிசாமி? ஒரு பக்கம் பாஜக நல்லது செய்யக்கூடிய கட்சி அப்படிங்கிறதுலேருந்து நேற்றுக்கு தொடங்கி இவங்களுடைய நரேட்டிவ்க்கு எதிரான ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். இன்னொன்று திமுக கூட்டணிக்குள்ள இந்த உரசல்கள் முரண்கள் இருக்கிறது, இதையும் ஹைலைட் பண்ணுறாரு. எப்படி பார்க்குறீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எதிர்கால பொதுச் செயலாளராக நண்பர் ஷானவாஸ் பேசுகிறார். பாரதிய ஜனதாவின் எதிர்கால எம்எல்ஏவாக டாக்டர் சூர்யா பேசுகிறார். இப்படி தான் இந்த ரெண்டையும் நான் பிரித்து பார்க்குறேன். ஆனால் உண்மை வந்து ரெண்டுக்கும் நடுவில் இருக்கு. ஏனென்றால் உண்மையிலேயே சூர்யா சொல்கிற மாதிரி இப்போ ஃப்ளூயிட் பாலிடிக்ஸ் தான். இன்னும் 8 மாதம் இருக்குது, என்ன வேணாலும் மாறலாம். ஆனால் கட்சிகள் எல்லாமே இப்போ வந்து வாக்காளர்களை தெரிந்து கொள்வதற்கு தான் முயற்சி செய்கின்றன இந்த பயணங்கள் மூலமாக. அப்புறம் வாக்காளர்களை புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு பிறகு வாக்காளர்களை ஜெயிக்க வேண்டும். இந்த 3 விஷயம் வந்து எப்போதுமே தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே பார்க்கலாம். அப்போ வாக்காளர்களை தெரிந்து வைத்துக்கொண்டு புரிந்து வைத்துக் கொள்வதற்கான முயற்சியில் திமுக கட்டமைக்கிற நேரேட்டிவ் எப்போதுமே அவர்கள் வந்து மாநில நலன், மொழி உரிமை, இதுதான். இதை தாண்டி அவர்களுக்கு வேற பாலிடிக்ஸும் கிடையாது. ஏன்னா மாநில கட்சி. இப்போ தேசிய கட்சிக்கு என்ன வேணாலும் பாலிடிக்ஸ் இருக்கலாம். அதிமுக மாநில கட்சி. அதிமுகவுக்கான நெருடல் என்னவாக இருக்கும்னா, தேசிய அளவில் சொல்லப்படுகிற பல விஷயங்கள் இங்கே லோக்கல் பாலிடிக்ஸுக்கு ஒத்து வராமல் போகும். இப்போ உதாரணமாக பீகார் சாருக்கு வந்து நாளை கழிச்சு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போது நமக்கு தெரியாது. ஒருவேளை அதிரடியான முடிவுகளை அவர்கள் எடுத்தாலோ கண்டனம் தெரிவித்தாலோ அது இங்கே பிரதிபலிக்கும். இதே மாதிரி எங்க மகாராஷ்டிராவில் என்ன நடந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலில் பிரதிபலிக்கும். காரணம் வந்து பாரதிய ஜனதாவும் அதிமுகவுக்குமான கூட்டணி என்பது. ஆனால் கூட்டணி வந்து ஜெல்லாகல, அதை நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா எல்லா கூட்டணியும் கடைசியில் வந்து கேண்டிடேட்ல தாங்க போய் முடியும். ஓகே. ஸோ திமுகவை எதிர்த்து அதிமுக கூட்டணி சார்பாக ஒரே ஒரு கேண்டிடேட் நிற்க போறாரு, அவ்வளவுதானே. அப்போ அந்த கேண்டிடேட்டு எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாரு, அவர் எப்படி வந்து வாக்காளர்களை தெரிந்து வைத்துக்கொண்டு புரிந்து வைத்துக்கொண்டு செயலாற்ற போறாரு, இதுதான் பாயிண்ட்.